ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 மேட்ரிசஸோட எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்த கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஏ டேஷ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஏ பவர் டீன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ டேஷ் ஈக்குவல் டு, அதாவது காலமா இப்படி இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ், இதில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இது அப்படியே நம்ம ரோவா மாற்றிடணும். அதாவது 5 1/2 -1 இதான் இதோட டிரான்ஸ்போஸ். சரி, இப்போ இப்படி இருக்குது. இதில் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ பவர் டீன்னு கூட நீங்கள் போடலாம். இப்போ இங்க இருக்கிற முதல் காலம் இருக்குல்ல 1 2 அவங்கள எடுத்து இங்க இருக்க முதல் ரோவா எழுதணும். அதாவது காலமை ரோவா மாத்தணும். இங்க இருக்கிற ரெண்டாவது காலம் வந்து -1 3 அவங்கள ரெண்டாவது ரோவா மாத்திரணும். -1 3 அப்படின்னு மாத்திரணும். இதுதான் உங்களோட கரெக்டான டிரான்ஸ்போஸ். ஸோ காலமை ரோவா மாத்துறதுன்னு சொல்லலாம், இல்லை இந்த ரோவை எடுத்து காலமா எழுதுறதுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ அதே மாதிரி மூணாவது மேட்ரிக்ஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை பின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பி மேட்ரிக்ஸ். அப்போ பி டேஷ் என்ன அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற முதல் காலம் -1 √3 2 அதை எடுத்து இங்க முதல் ரோவை எழுதிருங்க. -1 √3 2. ஸோ முதல் காலமா முதல் ரோவா ஆக்கியாச்சு. இங்க இருக்கிற ரெண்டாவது காலமா இங்க இருக்கிற ரெண்டாவது ரோவா எழுதிடணும். 5 5 3 6 6 -1 அது வந்து மூணாவது ரோவா மாத்திரீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட சரியான டிரான்ஸ்போஸ் மேட்ரிசஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல ஏக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸும் பிக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டு வெரிஃபை தட் a plus b the whole dash equal to a dash plus b dash கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல முதல்ல இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a plus b the whole dash கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம a plus b கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். முதல்ல a plus b மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏயும் பியும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நார்மல் அடிஷன் பண்ணா போதும். இங்க இருக்கிற முதல் நம்பரும் இங்க இருக்க முதல் நம்பரும் ஆட் ஆகும். அதாவது -1 -4 அங்க இருக்கிற சிம்பிளோட இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் ஆட் ஆகும். 2 + 1 இங்க இருக்க மூணாவது நம்பரும் இங்க இருக்க மூணாவது நம்பர் 3 - 5. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது -5 இது 3 -2 6 9 9 அப்படியே ஆட் பண்ணிடலாம். அக்கார்டிங் டு த சிம்பிள் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நீங்கள் கொஸ்டின்லேருந்து இந்த a plus b கூட ரீச் ஆகலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, a plus b the whole dash கேட்டிருக்காங்க. அதாவது a plus b நீங்கள் கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிங்க அப்படின்றதான் உங்களோட கேள்வி. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க முதல் ரோவை எடுத்து இங்கே இருக்க முதல் காலமாக எழுதிக்கோங்க. -5 3 -2 இங்கே இருக்க ரெண்டாவது ரோவை எடுத்து இங்கே இருக்க ரெண்டாவது காலமாக எழுதியாச்சு. இங்கே இருக்கிற மூணாவது ரோவை எடுத்து இங்கே இருக்க மூணாவது காலமாக எழுதிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட சரியான a plus b the whole dash. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இல்லை LHS எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. இப்போ a டேஷையும் b டேஷையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு வேண்டியது a dash plus b டேஷோட மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ a dash அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க a மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுனா அதுதான் a dash. ஸோ இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இதான உங்களோட a மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோல -1 2 3 இருக்கு, அது முதல் காலமா எழுதிக்கலாம். ரெண்டாவது ரோல 5 7 9 இருக்கு, அது ரெண்டாவது காலமா எழுதிட்டு மூணாவது ரோல -2 1 1 இருக்கு. ஸோ இதான் நம்மளோட a dash. பிளஸ் அது கூட b dash ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் b மேட்ரிக்ஸ். அவங்கள டேஷ் பண்ணிடலாம். ஸோ டிரான்ஸ்போஸா எழுதிடலாம். அப்போ -4 1 -5 இங்க இருக்கிற முதல் ரோ வந்து இங்க முதல் காலமா மாறி இருக்கு. அப்போ ரெண்டாவது ரோ வந்து ரெண்டாவது காலமா மாறி இருக்கும். 1 2 0. மூணாவது ரோ வந்து 1 3 1 அது மூணாவது காலமா எழுதியாச்சு. ஸோ இதான் உங்களோட a dash plus b dash மேட்ரிக்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி இங்க எழுதிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் -1 இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்போ நமக்கு -5 கிடைக்கும். இங்க 5 இருக்கு 1 இருக்கு, ஆட் பண்ணா 6 -2ம் +1ம் -1 இதே மாதிரி வருது பாருங்க. எல்லா எலிமெண்ட்டும் 2 + 1 பண்ணா 3 7 + 2 பண்ணா 9 அப்புறம் 1 + 3 பண்ணா 4 அதே மாதிரி தான் இதுவும் -2 9 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு, நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுல இன்னொரு பார்ட் கேட்டிருக்காங்க. a minus b the whole dashும் a dash minus b dashும் சேமான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு a minus b கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ a minus b கண்டுபிடிக்கிறதுக்கு a மேட்ரிக்ஸும் b மேட்ரிக்ஸும் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ மைனஸ் பண்ண போறோம். -1 மைனஸ் ஆஃப் -4. அப்போ இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து +4 ஆயிடும். அப்போ -1 +4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு +3 கிடைக்கும். அடுத்து 2 இந்த -1 2 - 1 1
அடுத்து 3 மைனஸ் ஆஃப் -5 +5 ஆயிடும். அப்போ 3 + 5 8. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 5 - 1 4. ஸோ எல்லா எலிமெண்ட்டும் அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா வெறும் a - b கேட்கல, a - b தான் ஹோல் டேஷ் கேட்டாங்க. அதாவது ஹோல் டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிடைச்ச மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடணும். இங்கே 3 1 8 வந்து ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கா, அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் காலமா எழுதியிருக்கணும். அடுத்து 4 5 9 இருக்கு, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாவும் மூணாவது ரோவை மூணாவது காலமாவும் எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுக்கலாம் இதை. இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் போகலாம். ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா a டேஷையும் b டேஷையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. a டேஷ் மைனஸ் b டேஷை மைனஸ் பண்ண. a டேஷ்னா ஏயோட டிரான்ஸ்போஸ். ஏயோட டிரான்ஸ்போஸ் எடுத்து கொஸ்டின்ல இருந்து எழுதிக்கலாம். இதான் நம்மளோட a. அவங்களோட டிரான்ஸ்போஸ்னா இங்க இருக்க முதல் ரோவை இங்க இருக்கிற முதல் காலமா எழுதிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலமா எழுதியாச்சு. ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமாவும் இங்க இருக்கிற மூணாவது ரோவை இங்க இருக்கிற மூணாவது காலமாவும் எழுதிக்கலாம். ஸோ இதான் a டேஷ். இதே மாதிரி b டேஷும் எழுதி மைனஸ் பண்ணிடணும். b மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ, அப்புறம் இங்கே செகண்ட் காலம் ஆகிடும், செகண்ட் ரோ, அடுத்து தேர்டு எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏயோ டிரான்ஸ்போஸையும் பியோ டிரான்ஸ்போஸையும் எடுத்து மைனஸ் பண்ணியிருக்கோம். -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் +4 அப்போ 3ன்னு கிடைக்குது. 5 - 1 4. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணால் எல்ஹெச்எஸ்ல கிடைச்ச அதே ஆன்சர் இங்கே வந்திருக்கு பாருங்க. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துட்டு நீங்கள் 1 2 ஒரே மாதிரி இருக்கணும் சொல்லலாம், இல்லைனா LHS = RHSன்னு சொல்லிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். a டேஷோட மேட்ரிக்ஸையும் பியோட மேட்ரிக்ஸையும் கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க போன கொஸ்டின் மாதிரியே. இதில் முதல்ல ஏயும் பியும் ஆட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு a டேஷையும் b டேஷையும் ஆட் பண்ணணும். ஆனால் கொஸ்டினில் இப்போ a டேஷ் கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. முதல்ல a டேஷ்லேருந்து ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். a டேஷ்லேருந்து a கண்டுபிடிக்கணும்னா a டேஷோட டிரான்ஸ்போஸ் தான் a இல்லையா? ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற முதல் ரோ வந்து 3 4, அவங்கள எடுத்து முதல் காலமாக எழுதிக்கலாம் 3 4. இங்கே -1 2, அப்போ இங்கே -1 2 காலம் ஆக்கிடலாம். 0 1, ஸோ இங்கே 0 1. இதான் உங்களோட a மேட்ரிக்ஸ். b கொடுத்துட்டாங்க, பிலேருந்து b டேஷை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். b டேஷ் வந்து பியோட டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே -1 1, இங்கே ஃபஸ்ட்டு காலமாக இருக்கிறத ஃபஸ்ட் ரோ ஆக்கியாச்சு. அப்புறம் 2 2 1 3 ரோஸாக இருந்தது இங்கே காலம்ஸாக எழுதியிருக்கோம். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டினில் முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில் a + b த ஹோல் டேஷ் வேணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு a + bன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம a + b ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். a மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 3 - 1 0 4 2 1. இதான் a மேட்ரிக்ஸ். ப்ளஸ் b மேட்ரிக்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது பாருங்கள் b. ஸோ ஏயும் பியும் தான் ஆட் பண்ணணும். -1 2 1 1 2 3. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அடிஷன் வந்து ஒரே ஆர்டருக்கு தான் பண்ண முடியும். இங்கே இருக்க முதல் நம்பரும் இங்கே இருக்க முதல் நம்பரும் 3யும் -1ம் 2ன்னு வந்திருக்கும். -1ம் +2வும் +1. ஸோ இதே மாதிரி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட a + b. ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்குது a + b தான் ஹோல் டேஷ், அதோட டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். இங்கே முதல் காலம் வந்து 2 5, அதை முதல் ரோவாகவும், அடுத்து 1 4 ரெண்டாவது கோலம் ரெண்டாவது ரோவாக்கியாச்சு, அடுத்தும் 1 4. ஸோ இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ரீச் பண்ணியாச்சு ஈக்குவேஷன் 1. அடுத்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் a டேஷையும் b டேஷையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு a டேஷ் மேட்ரிக்ஸையும் b டேஷ் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுங்கள். a டேஷ் வந்து ஆல்ரெடி கிவன் கொஸ்டினில் a டேஷ் நம்மக்கிட்ட இருந்தது, அதாவது 3 4 -1 2 0 1. இதான் a டேஷ். b டேஷ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். b-யை டிரான்ஸ்போஸ் பண்ணி அவங்கள ஆட் பண்ணோம். -1 1 2 2 1 3 இப்படி இருக்குது அடிஷன். இப்போ இவங்களை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 -1 2 4 +1 இங்கே 5. அதே மாதிரி -1ம் +2ம் +1, அதுக்கப்புறம் 4, இங்கேயும் 1 இங்கேயும் 4 கிடைக்குது. ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளோட ஈக்குவேஷன் 2லேயும் 1லேயும் ஒரே மாதிரி ரீச் ஆகிருக்கு வேல்யூஸ். அப்போ a + b த ஹோல் டேஷும் a டேஷ் + b டேஷோட ஆன்சரும் சேம் தான் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஃப்ரம் 1 and 2 a + b த ஹோல் டேஷோட ஆன்சரும் a டேஷ் + b டேஷோட ஆன்சரும் சேமாக வந்திருக்கு அப்படின்னு கூட எழுதலாம். இல்லை LHS = RHSன்னு நீங்கள் எழுதலாம். ஸோ இதில் செகண்ட் பார்ட் பாருங்கள். a - b த ஹோல் டேஷ் வந்து a டேஷ் - b டேஷ்க்கு சேமாக இருக்கான்னு கேட்டாங்க. அதே கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி a டேஷ்லேருந்து a கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பிலேருந்து b டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு முதல்ல a - b, அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணோம். முதல்ல a - b, ஏயும் பியும் எழுதிட்டு மைனஸ் பண்ணுறோம், ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது.
அப்புறம் A மைனஸ் பியோட டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த A மைனஸ் பின்ற மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற முதல் காலம் முதல் ரோ, ரெண்டாவது காலம் ரெண்டாவது ரோ அப்படியே மாற்றி எழுதிட்டோம், கிடச்சாச்சு. ஸோ இது A மைனஸ் பி த ஹோல் டேஷ். ரைட் ஹேண்ட் சைடில் A டேஷ் மைனஸ் பி டேஷோட வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ A டேஷ் மைனஸ் பி டேஷ் பண்ணுறோம். A டேஷ் வேல்யூ கொஸ்டின்லேயே இருக்குது, பி டேஷ் நம்ம கண்டுபிடிச்சதில் இருக்குது. ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த மேட்ரிக்ஸ் வருது. இந்த A மைனஸ் பி த ஹோல் டேஷோட ஆன்சரையும் இந்த A டேஷ் மைனஸ் பி டேஷோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதனால A மைனஸ் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் மைனஸ் பி டேஷ் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 4ல A டேஷ்க்கு ஒரு மேட்ரிக்ஸ், பிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A பிளஸ் 2Bயை கண்டுபிடிச்சதுக்கு டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ A பிளஸ் 2Bயை கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல Aயும் 2Bயும் வேணும். A மேட்ரிக்ஸ் கொடுக்கல கொஸ்டின்ல, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது A டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A டேஷ்ல இருந்து நம்ம தான் Aவை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ A இஸ் ஈக்குவல் டு ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் மாற்றிடலாம். இங்கே இருக்க முதல் ரோ வந்து -2வும் தெரியும். ஸோ காலமாக எழுதுனா -2 3. ரெண்டாவது ரோவை எடுத்து இங்கே ரெண்டாவது காலமாக எழுதிக்கலாம். ஸோ ஏவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு இங்கே தேவைப்பட்டது என்னது 2B. ஸோ இங்கே B மேட்ரிக்ஸ் இருக்கு, நமக்கு 2B தான் வேணும். 2B வேணும் அப்படின்னா இந்த பியோட மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இவங்க எல்லாருக்கூடையும் ஒரு 2வை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதான் 2B. ஸோ -1 × 2 -2, 0 × anything 0, 1 2s are 2, 2 2s are 4. ஸோ 2Bயும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த A மேட்ரிக்ஸையும் 2B மேட்ரிக்ஸையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ A + 2Bன்னு எழுதி இவங்கள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏயும் இந்த 2Bயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங்காக ஃபர்ஸ்ட் நம்பரே ஆட் பண்ணணும். -2 -2 -4, 1 + 0 1 தான், 3 + 2 5, இங்கே 2 இருக்குது, இங்கே +4 இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 6. ஸோ A + 2Bயை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, A + 2B த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே முதல் ரோவாக இருந்த எலிமெண்ட் எடுத்து முதல் காலமாகவும் ரெண்டாவது ரோவாக இருந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து ரெண்டாவது காலம்ல எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் அதோட டிரான்ஸ்போஸ். Question number 5 பார்க்கலாம். For the matrices A and B, verify that A plus B the whole dash equal to B dash into A dash னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடலாம். ஏபியை மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சருக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோம் தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஏயும் பியும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A into B மல்டிபிளிகேஷன் எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிபிள் பண்ண போகிறோம். உங்களோட A மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, காலம் மேட்ரிக்ஸ் 1 -4 3. ஸோ அடுத்து -1 2 1 இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது இப்போ பாருங்களா, ஆன்சர் மேட்ரிக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட்டை வந்து கிளாரிஃபை ஆகிறதுக்கு இப்போ இவங்களோட ஆர்டர் என்னன்னு பாருங்களேன். இதில் வந்து 3 ரோ இருக்கு, ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அப்போ இது வந்து 3 × 1 இவங்களோட ஆர்டர். இவங்களோட ஆர்டர் வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்கு, ஆனால் 3 காலம் இருக்கு, 1 × 3. இந்த லாஸ்ட் நம்பரும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண முடியும், இல்லை நாட் பாசிபிள்னு எழுதிடலாம். இவங்களோட ஆன்சர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இவங்களை மல்டிபிள் பண்ண வரப்போற மேட்ரிக்ஸ்ல அது கண்டிப்பா இந்த 3யும் சேர்த்தா 3 × 3 இருக்கு. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு 3 × 3 ஆன்சர் தான் வரணும். ஸோ இங்க பாருங்க, இப்போ 3 × 3க்கு இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ரோவையும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் காலமே எடுத்து எழுதணும். அப்போ 1 × -1 இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட இந்த ரெண்டாவது காலமை மல்டிபிள் பண்ணணும், அதாவது 1 × 2. அடுத்து 1 × 1. ஸோ இதான் முதல் ரோவோட எலிமெண்ட்ஸ். அடுத்து இப்போ ரெண்டாவது ரோ எடுக்கும்போது இங்கே இருக்க ரெண்டாவது ரோவோட எலிமெண்ட் யார், -4. -4 இங்கே முதல் காலம் கூட ரெண்டாவது காலம் கூட மூணாவது காலம் கூட சேர்த்து எழுதிக்கணும். -4 × -1 -4 ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 × -1 -1, 1 × 2 2, 1 × 1 1, இதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது 4, இது -8 -4 -3 + 6 3. ஸோ தான் ஏபின்ற மேட்ரிக்ஸ் 3 × 3ல கிடைச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஏபி டேஷ் தானே கேட்டாங்க. அப்போ இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான் நம்மளோட ஆன்சர். இல்லை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே இருக்க முதல் ரோவை இங்கே இருக்கிற முதல் காலமாக எடுத்து எழுதிக்கணும். இங்கே இருக்க ரெண்டாவது ரோவை எடுத்து இங்கே இருக்க ரெண்டாவது காலமாக எழுதிடலாம். மூணாவது ரோவை எடுத்து மூணாவது காலமாக எழுதிடலாம். -3 6 + 3. ஸோ இதான் ஏபி த ஹோல் டேஷ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ இதோட ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். பி டேஷையும் ஏ டேஷையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பி டேஷ் மல்டிபிள் பை ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல பி டேஷ், பின்ற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா இங்கே வந்து ரோவா இருந்தது, இங்கே வரும்போது காலமா மாறி இருக்கும். இதான் பி டேஷ். மல்டிபிள் பை ஏ டேஷ் பண்ணணும். இதான் ஏன்ற மேட்ரிக்ஸ். இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது காலமா இருந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ மேட்ரிக்ஸா மாறி இருக்கும். ஸோ இப்படி வந்திருக்கும். ஸோ இதுவும் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கு பாருங்க கொஸ்டின். ஸோ இதே மாதிரி தான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் -1. இதை இந்த 3 காலம் கூடயும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணும்போது -1 × 1 -1 × -4 -1 × 3. இதே மாதிரி ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 2. இந்த 2 எடுத்து இந்த 3 காலம் கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி மூணாவது ரோல 1 இருக்கா, 1 எடுத்து இந்த 3 காலம் கூட மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை நீங்கள் எழுதாமல் ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படியே மல்டிபிள் பண்ணி கூட எழுதலாம். ஸோ இப்போ இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. -1 × 1 -1 -1 × -4 +4 இப்படி எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச ஆன்சரையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம இதை வந்து LHS = RHS, LHS ஓட ஃபைனல் ஆன்சரும் RHS ஓட ஃபைனல் ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ AB the whole dash ஓட ஆன்சர் வந்து B' × A' ஈக்குவலா இருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேட்டர்ன்ல தான் அதில் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் அதே ப்ரூஃப் தான். AB the whole dashம் B' A' கரெக்டானு பார்க்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. இதே ஆன்சர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஏபியை மல்டிபிள் பண்ணியிருந்தா இந்த மேட்ரிக்ஸ் வருது. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் இப்படி கிடைச்சிருக்கு. B' A' முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணாலும் இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவலண்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ LHS RHS ஈக்குவலா இருக்கு. அப்போ AB the whole dash = B' A' அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 6ல ஏக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை தட் A' ஏயும் மல்டிபிள் பண்ணா I யூனிட் மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ A' ஏயும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்களே. முதல்ல A'. ஸோ A' A மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். முதல் ரோவை முதல் காலமா எழுதிக்கலாம். இங்கே cos α + sin α இருக்கு. ஸோ cos α இங்கே +sin α வந்துடும். முதல் ரோவை முதல் காலமா எழுதியாச்சு. ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமா எழுதணும்னா -sin cos. அப்போ இங்கே வந்து -sin α, இங்கே வந்து cos α அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ A' எழுதியாச்சு. இவங்க கூட யாரை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏவை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நடுவில் சிம்பிள் இல்லைன்னா மல்டிபிளிகேஷன் இருக்கதா தான் அர்த்தம். ஸோ இங்கே எழுதிக்கலாம் cos α sin α, கீழே -sin α cos α. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா I வருதா அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே மல்டிபிள் பண்ணோம். இப்போ நம்ம நிறைய சம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை நீங்கள் வந்து இப்படி பென்சில் இருந்தால் இப்படி கோடு போட்டுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் cos α × cos α cos² α. அடுத்து -sin α × -sin α வருது. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால +sin² α எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ அதே ஃபர்ஸ்ட் ரோவை இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். cos α × sin α cos α sin α வந்துடும். இங்கே -sin இங்கே +cos இருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது -sin α cos α அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது மாதிரி இப்போ ரெண்டாவது ரோவுக்கு வரப்போகிறோம். இந்த ரெண்டாவது ரோவும் இந்த முதல் காலமும் ஃபர்ஸ்ட் sin α × cos α பண்ணால் sin α cos α கிடைக்குது. அடுத்து cos ஆல்ஃபாவும் -sin ஆல்ஃபாவும் பண்ணால் -sin α cos ஆல்ஃபான்னு வந்திருக்கும். அடுத்து லாஸ்ட்ல ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் sin × sin sin² ஆல்ஃபா cos × cos cos² ஆல்ஃபா அப்படின்னு வந்தாச்சு. ஸோ எழுதிட்டோம் எல்லா எலிமெண்ட்டையும். இதுல இந்த எலிமெண்ட் பாருங்க, sin cos -sin cos ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால இவங்க 0 ஆயிடுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நடுவில் சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால 0 ஆயிடுவாங்க. cos² + sin² வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். sin² A + cos² A = 1 அப்படின்றத நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அதனால இது 1 ஆயிடும். இது சப்ட்ராக்ட் பண்ணா 0, இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் 0, இது வந்து 1ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ டயக்னல் மட்டும் 1 இருந்து மற்ற எலிமெண்ட்லாம் 0 வருதா நம்ம அதை யூனிட் மேட்ரிக்ஸ் ஐன்னு சொல்லுவோம். ஸோ ஐ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்குது. ஸோ LHS = RHS சம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதே பேட்டர்னில் தான் இதில் இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. இதே பேட்டர்ன்ல தான் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ மேட்ரிக்ஸ் அதே தான் சப்ஸ்டியூஷன். A' ஏயும் மல்டிபிள் பண்ணா I வருதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல A' இவங்களை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிட்டு இதே மாதிரி மல்டிபிள் பண்ணி I வருதான்னு செக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் இதை சொல்யூஷனாக பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர், அதே மாதிரி I தான் வருது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7ல ஷோ தட் த மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக்னு கேட்டிருக்காங்க. அதுல இன்னொரு பார்ட்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7th ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு கேட்டாங்கன்னா, சிமெட்ரிக் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம அதை டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸே திரும்பி வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரிக்னு சொல்லுவோம். சரிங்க, ஏ கொடுத்துருக்காங்க, நம்ம ஏயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். A/T இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா A' அப்படின்னு கூட போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்றதா இருந்தால் இந்த முதல் ரோ எடுத்து இங்கே முதல் காலமா எழுதணும். 1 - 1 5. ஸோ 1 - 1 5 முதல் காலமா எழுதியாச்சு. ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலமா எழுதிடலாம். -1 2 1 -1 2 1. அடுத்து 5 1 3, இங்க வந்து 5, இங்க 1, இங்க வந்து 3. இது வந்து நம்மளோட A டிரான்ஸ்போஸோட வேல்யூ. A டிரான்ஸ்போஸும் ஏயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. 1 - 1 5, இங்கேயும் 1 - 1 5. அதே மாதிரி ரெண்டாவது ரோ மூணாவது ரோ எல்லா எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால
therefore A டிரான்ஸ்போஸும் Aயும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால என்னன்னு சொல்லிடலாம். So therefore A is symmetric ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். So அவ்வளவுதான், சிமெட்ரிக் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுல இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் திஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஏ கிடைக்காம நெகட்டிவ் ஆஃப் ஏ கிடைச்சதுன்னா அதுதான் நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கு முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க முதல் ரோ 0 1 -1 அதை எடுத்து இங்க எழுதிக்கலாம். 0 1 -1. ரெண்டாவது ரோ -1 0 1, ஸோ -1 0 1. மூணாவது ரோ 1 -1 0 1 -1 0. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா இங்க +1 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க +1 இருக்கு பாருங்க. ஸோ இப்படி கிடைச்சாச்சு. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸ் சைனை காமனா வெளியில எடுக்கலாம். ஏன்னா அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கல, அதனால மைனஸை வெளில எடுத்து பாக்குறோம். 0ல இருந்து சிம்பிளை வெளில எடுத்தாலும் 0வா தான் இருக்கும். ஏன்னா 0க்கு நம்ம சிம்பிள் போட மாட்டோம். -1ல மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இது +1 ஆயிடும். இங்க +1 இருக்கு, நம்ம ஒரு மைனஸை வெளில எடுத்திருக்கிறதுனால இங்க -1 அப்படின்னு போடணும். அப்பதான் மைனஸ் உள்ள போகும்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்க +1 அப்படின்னு கிடைக்கும். எப்பவுமே மைனஸ் சைனை வெளில எடுத்தா சிம்பிள் மாறிடும். ஸோ இங்க இருக்கவங்க எல்லாரோட சிம்பிளும் சேஞ்ச் ஆயிடுது. -1 0 +1 +1 -1 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ இவங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க. ஸோ அப்ப நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இது வந்து -a மாதிரி இருக்கு. அதாவது நான் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண எனக்கு நெகட்டிவ் ஆஃப் ஏ கிடைச்சிருக்கு. therefore A is skew symmetric. அப்ப இது ஒரு skew symmetric matrix அப்படின்ற the proof ஆயிடுச்சு. அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் வச்சு நம்மளுக்கு வந்து போர்டில் கேட்கும்போது 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 மேட்ரிக்ஸ்ல 4 மேட்ரிக்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல எது சிமெட்ரிக் கண்டுபிடி, எது ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னே டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்காம ஈஸியா சிமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயகனல் எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் பாருங்களேன், இந்த எலிமெண்டோட நம்பர் வந்து ஆக்சுவலா A12, இது வந்து A21. 1 2 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இது A13, இது A31. இங்க 1 இங்க 1 அப்படி இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி அந்த டயகனலை விட்டுட்டு இந்த மிரர் இமேஜ் மாதிரி வர எலிமெண்ட்லாம் ஒரே மாதிரி இருந்தா சிமெட்ரிக்ல வரும். ஸ்கியூ சிமெட்ரிக்னும் போது டயகனல் டெஃபினட்டா 0வா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1 2 2 நெகட்டிவ் ஆஃப் தி அதரா இருக்கும். இது 1 இருந்தா இது -1, இது -1 இருந்தா இது +1 அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. For the matrix A, A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. வெரிஃபை தட் A plus A' வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னும் A minus A' வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல Aல இருந்து நம்ம முதல்ல A' கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக அவங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் 1 5 6 7. நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம், அதாவது A' கண்டுபிடிக்க போறோம். முதல் ரோல இருக்க 1 5 இங்க முதல் காலமாவும், ரெண்டாவது ரோல இருக்க 6 7 இங்க ரெண்டாவது காலமாவும் எழுதியாச்சு. ஸோ ஏயும் A' என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இந்த 1 1 2 5 6 11, 6 5 11, 7 7 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 14 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஒரு சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சிமெட்ரிக் தான், ஏன்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் இதே மேட்ரிக்ஸ் தான் வருது பாருங்க. ஸோ இதை எடுத்து எழுதுறதுக்கு வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் B நம்ம ஒரு புதுசா ஒரு நேம் எடுத்துக்கலாம். இப்ப B வந்து A plus A' வச்சுக்கோங்களேன். இதான் நம்மளோட B. ஸோ B-யை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஸோ இப்போ இதை B மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு நம்ம இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 2 11 ரோல இருக்கு, இதை நம்ம காலம்ல எழுதிக்கலாம். 11 14 செகண்ட் ரோல இருக்கு, இதை நம்ம 7 செகண்ட் காலமா எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அது என்ன மேட்ரிக்ஸ்னா அதுதான் உங்களோட சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ B-யை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் B-யும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால therefore B is சிமெட்ரிக்னு எழுதிடலாம். Bன்றது ஆக்சுவலா என்னது, A plus A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம எடுத்த மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A minus A' பண்ணோம்னா ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அவங்கள வந்து C அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், என்ன ஆல்பபெட் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ Aவும் A' மைனஸ் பண்ணும்போது Cன்னு எடுத்துக்க போறோம். ஸோ இதை நம்ம Cன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏயும் A' மைனஸ் பண்ண போறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற 1 -1 0ன்னு கிடைக்குது. 5 - 6 பண்ணா -1, 6 - 5 1, இங்க திருப்பியும் 7 - 7 0ன்னு வந்துச்சு. இதான் நம்மளோட C. இப்போ நம்ம C' கண்டுபிடிக்கிறோம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறோம். 0 -1, இப்போ இங்க 0 இங்க -1 வந்துடும், இங்க 1 இங்க 0ன்னு கிடைக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஏன்னா சிம்பிள் வேற வேற மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டு பார்க்கலாம். அப்ப 0 இது -1, இது +1, இது 0 அப்படின்னு மாறிடுச்சு.
அப்போ சி டேஷ் வந்து இது வந்து சின்ற மேட்ரிக்ஸ்ல இதுல வந்து மைனஸ் வெளில எடுத்தா இது ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. அப்ப இது மைனஸ் சி மாதிரி இருக்கு. இப்போ சியை டிரான்ஸ்போஸ் பண்ணா மைனஸ் சி கிடைக்குதுல, அப்ப அது என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ சி வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் தான். சின்றது என்னது? ஏ மைனஸ் ஏ டேஷால கிடைச்ச மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிடலாம். இது கண்டிப்பா பி சின்னு எடுக்கணுமா அப்படின்னா அப்படி எடுக்காம நீங்க டைரக்டா கூட எழுதலாம். அது எழுதுறதா இருந்தா இந்த சிஏ எடுக்காம ஏ மைனஸ் ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு எழுதினாலும் இதே ஆன்சர் தான் வரும். 9th கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் half of a plus a dash and half of a minus a dash. A மேட்ரிக்ஸ் இங்க நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல ஏயும் ஏ டேஷும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். ஸோ ஏவையும் ஏ டேஷும் ஆட் பண்ண போறோம். ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட கொஸ்டின்ல இருக்கு. 0 a b மைனஸ் a 0 c மைனஸ் b மைனஸ் c 0 அப்படின்னு இருக்குதான் நம்மளோட ஏ. இவங்க கூட ஏ டேஷ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஏக்கும் ஏ டேஷ்ன்றது அதோட டிரான்ஸ்போஸ் தானே. இங்க இருக்க முதல் ரோவை எடுத்து இங்க இருக்க முதல் காலமா எழுதிக்கலாம். அப்ப 0 ab இப்படி வந்துடும். அடுத்து மைனஸ் ஏ 0 சி. இப்போ இது மைனஸ் ஏ, இது 0, இது சி. அப்புறம் லாஸ்ட் ரோ வந்து மைனஸ் பி மைனஸ் சி 0 அப்படின்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற முதல் நம்பர் 0, இங்கேயும் 0, 0 பிளஸ் 0 0 பிளஸ் ஏ மைனஸ் ஏ 0 ஆயிடும். b மைனஸ் பி 0 மைனஸ் ஏ பிளஸ் ஏ 0 எல்லாமே 0 ஆயிடுது பாருங்க. ஏன்னா ஒரு பிளஸ் சி இருக்கு, ஒரு மைனஸ் சி இருக்கு, ஒரு பிளஸ் பி இருக்கு, ஒரு மைனஸ் பி இருக்கு, 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 0 மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸை ஹாஃபால டிவைட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதே 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன்னா 0/2 0/2 அப்படின்னு எழுதும்போது திருப்பி என்னதான் கிடைக்கும்? எல்லாமே 0 தான் கிடைக்கும். 1/2ஆல டிவைட் பண்ணும்போது எல்லா நம்பருக்கும் கீழே 1/2 1/2ன்னு போடுவோம். அப்போ கூட அதே 0 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் ஏ டேஷையும் மைனஸ் பண்ணிட்டு அதை ஹாஃப் ஆக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயும் ஏ டேஷையும் முதல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணுறதுக்கு அதே ரெண்டு மேட்ரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. 0 ஏபி, இதே ஏ டேஷ், நடுவில் மட்டும் மைனஸ் சைன் போடணும். இப்போ ஏ மைனஸ் ஏ டேஷ்ல இங்கே 0 மைனஸ் 0 பண்ணால் 0 தான். இங்கே பிளஸ் ஏ இருக்கு. இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னும் போது இதுவும் பிளஸ் ஏ ஆயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 2a. அடுத்து இங்க b இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ இங்க 2b அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க மைனஸ் ஏ ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் 2a. இது மைனஸ் ஏ சரி 0 0 வந்து 0 ஆயிடும். சி பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 2c. அதே மாதிரி லாஸ்ட் ரோவும் பாருங்க, மைனஸ் 2b மைனஸ் 2c, அதே மாதிரி இங்க 0ன்னு கிடைச்சிருச்சு. இதுல அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் ஆஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹாஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டேஷோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஏ மைனஸ் ஏ டேஷோட வேல்யூ இதுதான். இதுல ஹாஃப் கண்டுபிடிங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் டிவைடட் பை 2 பண்ணிடணும். வெளியில 1/2ன்னு எழுதி திருப்பியும் உள்ள எடுத்து எழுதுனா திருப்பி ஒரு ஸ்டெப் நம்ம எழுதணுன்றதுக்காக அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போடலாமான்னா டெஃபினட்டா நீங்க போடலாம். இந்த மாதிரி கண்டிப்பா by2 எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியணும்னு நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்படி by2ன்னு போட்டாச்சு. டிவைடட் பை எல்லாமே 2ல கேன்சல் ஆகுறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண முடியாத நம்பர் தான் அப்படியே எழுதிக்கலாம். நீங்க டெசிமல்ல மாத்தணும்னு அவசியம் இல்லை. இது ஏ 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். ஸோ மற்ற எல்லாத்துலயுமே 2 இருக்கிறதுனால 2 மட்டும் கட் ஆயிடும். அந்த ஆல்பபெட்ஸ் மட்டும் அப்படியே இருந்திருக்கும். ஸோ இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிருச்சு பாருங்க. ஸோ இதான் ஹாஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ். இது ஹாஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டேஷோட சரியான வழி தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Question number 10ல express the following as a sum of symmetric and a skew symmetric matrix ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்க மேட்ரிக்ஸை ஒரு சிமெட்ரிக்காவும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் அவங்களோட அடிஷனா வர்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை ஏ இல்லைன்னா பி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். 1 - 1 இருக்கு. எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏ டேஷ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்ன்றது ரோவை காலமாவும் காலமா ரோவாவும் மாத்துறது. இப்போ 3 5 தான் முதல் ரோ, இங்க முதல் காலமாவும் 1 - 1ன்றது ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமாவும் எழுதியாச்சு. சரி, இவங்களை யூஸ் பண்ணி ஒரு சிமெட்ரிக்கும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்கும் கண்டுபிடிக்க போறோம். அவங்கள ஆட் பண்ணா இதே மேட்ரிக்ஸ் நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பீன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அது என்ன அப்படின்னா ஹாஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ். இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சிமெட்ரிக் தான் கிடைக்கும். அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணும்போது ஸ்கியூ சிமெட்ரிக் கிடைக்கும். அது ஏன் 1/2 போடுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாதான் அந்த மேட்ரிக்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டுமே ஹாஃப் ஆஃப் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல இங்க வந்து ஹாஃப் அப்படியே இருக்கு. ஏ பிளஸ் ஏ டேஷ், இந்த ஏயும் இந்த ஏ டேஷையும் ஆட் பண்ணி எழுதிடணும்.
ஸோ இங்களை ஆட் பண்ணும்போது இந்த 3 ஆட் பண்ணும்போது 6, இந்த 5ம் 1ம் மறுபடியும் 6 வரும். 1 5 6 தான். -1 ஆட் பண்ணும்போது -2 அப்படின்னு கிடைக்கும். வெளியில ஒரு 1/2 நம்ம கிட்ட இருக்கு. உள்ள எடுத்துட்டு போகும்போது எல்லா நம்பரும் 6/2 6/2 எல்லா நம்பரும் 2ஆல என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். ஸோ இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் இது கேன்சல் ஆயிடும். இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் -1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் நம்மளோட Pன்ற மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால Pயோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கிறோம். Pயோட டிரான்ஸ்போஸ் இப்போ இங்க 3 3 முதல் ரோ இருக்கு. ஸோ இதை முதல் காலமாகவும், ரெண்டாவது ரோ வந்து 3 - 1 இருக்கு, அது செகண்ட் காலமாகவும் எழுதிட்டு இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. அப்ப Pயை டிரான்ஸ்போஸ் பண்ணா Pயே கிடைக்குது. அப்ப நம்ம என்னன்னு சொல்லிடலாம், therefore P is a symmetric matrix அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப Pன்றது என்னது, half of A plus A dash அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இது வந்து ஒரு symmetric matrix தான். is a symmetric matrix அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, symmetric கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து skew symmetric கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ Qன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அது half of A minus A dash எடுத்துக்க போறோம். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு skew symmetric தான் கிடைக்கும். ஸோ half of A minus A dash. A இங்க இருக்கு, A dash இங்க இருக்கு. மைனஸ் பண்ண போறோம். 3 - 3 0. 5 - 1 பண்ணா இங்க 4. இங்க 1, இங்க -5 -4 கிடைக்கும். -1 + 1 இங்க டெஃபினட்டா 0 ஆயிடும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணும்போது 0/2, 4/2, -4/2, 0/2 எல்லாமே டிவைட் பண்ணிச்சு. இதான் Q. இப்போ Qவை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்க போறோம். அதே மேட்ரிக்ஸ் வருதா இல்ல நெகட்டிவா வருதான்ட்டு. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 0 + 2 ரோல இருக்கு, அது காலமாவும், -2 0ன்றத செகண்ட் காலமாவே எழுதிச்சு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்ல, ஏன்னா பிளஸ் வர இடத்துல எல்லாம் மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வர இடத்துல எல்லாம் பிளஸ் வந்து, ஸோ இதோட சிம்பிள் எல்லாமே மாறி இருக்கிறதுனால இதை -Q அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது Q மேட்ரிக்ஸே தான் இருக்கு, ஆனால் எல்லா சிம்பிளும் வித்தியாசமா இருக்கு. அப்போ இது -Q, அதாவது மைனஸ் சைனை வெளில எடுத்தா Qவை தான் திரும்பி வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ Q dash -Qக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா Q, அதாவது half of A minus A dash கண்டுபிடிச்சோம்ல, இது வந்து ஒரு skew symmetric. ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ண அதே மேட்ரிக்ஸ் வந்தால் தான் நம்ம அதை சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுதுங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ P + Qன்னு எழுதணும். Pயோட மேட்ரிக்ஸ் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 3 3 3 -1. Qவோடது நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 0 2 -2 0. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி பாருங்க. 3யும் 0வும் ஆட் பண்ணும்போது 3, அடுத்து இந்த 3யும் இந்த 2வும் ஆட் பண்ணா 5, 3யும் -2வும் 1, -1ம் 0வும் -1. உங்களோட கொடுத்திருக்க கொஸ்டின் அப்படியே திரும்பி வருது பாருங்க இங்க. ஸோ இது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸை வந்து P + Q, அதாவது ஒரு சிமெட்ரிக்கும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்கும் அடிஷன் வர்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ இல்லைனா பின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்திருக்கேன். எப்பவுமே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல இருந்து அதோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ A டேஷை கண்டுபிடிச்சிக்கலாம். முதல் ரோல இருக்கிற எலிமெண்ட் எடுத்து முதல் காலமாகவும், ரெண்டாவது ரோல இருக்க -2 3 -1 ரெண்டாவது காலமாகவும், மூணாவது ரோல இருக்க 2 -1 3 அப்படின்றத மூணாவது காலமாகவும் எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இது A, இது உங்களோட A டேஷ். இப்போ நம்ம இவங்களோட ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Pன்றது சிமெட்ரிக்னு வச்சுக்கலாம். அவங்களோட half of A plus A dash கண்டுபிடிச்சோம்னா சிமெட்ரிக்கா இருக்கும். வெறும் A plus A dash கூட சிமெட்ரிக் தான். நம்ம ரெண்டு பேரோட அடிஷன் ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ஹாஃப் நமக்கு தேவைப்படுது. ஸோ half of A plus A dash ஆட் பண்ணும். நீங்க அப்படியே ஆட் பண்ணிடலாம். இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. ஆட் பண்ணும்போது 12. இங்க ஒரு -2 -2 -4. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஆட் பண்ணா +4. ஸோ இங்க -2 -2 -4 3 3 ஆட் பண்ணா 6 -1 -1 -2. இங்க 2, இங்கேயும் 2 4 -1 -1 -2 3யும் 3யும் 6. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில இருக்க 1/2 உள்ள கொண்டு போனா எல்லா நம்பரும் 2ஆல டிவைட் ஆயிடும். இப்போ 12 2ஆல டிவைட் பண்ணா 6, இது -2 இது +2 -2 3 -1 +2 -1 +3 எல்லாத்தையும் 2ஆல கேன்சல் பண்ணி எழுதிட்டோம். இதான் நம்மளோட Pன்ற மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் தானான்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து P டேஷை கண்டுபிடிச்சிக்கணும். P டேஷ்ன்றது இந்த Pயோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இந்த முதல் ரோல இருக்கிற 6 - 2 + 2
அப்புறம் இங்க ரெண்டாவது ரோல இருக்க -2 3 -1 ஸோ -2 3 -1 மூணாவது ரோல இருக்கிற 2 -1 3 இங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் நமக்கு திரும்பி வந்திருக்கு இல்லையா? அதனால நம்ம P dash வந்து P க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். therefore P is சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது டெஃபினட்டா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபைண்ட் பண்ண போறோம். Qன்னு எடுத்துக்கோங்க. Qன்றது half of A minus A dash அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ ஏயும் A டேஷையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணோம். அப்போ 6 minus 6 0. இப்போ -2 மைனஸ் ஆஃப் -2 அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றது +2 ஆயிடும். அப்போ இதுவும் 0 தான். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 minus 2 0. இங்க -2 மைனஸ் ஆஃப் மைனஸ்னு வரும். அப்போ இது +2 0. எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆகுது பாருங்க. 3 minus 3 0 -1 மைனஸ் ஆஃப் -1 வந்து +1. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோ கூட எல்லா எலிமெண்ட்டும் என்னதான் வருது? 0 தான் வருது. இதை ஹாஃபால டிவைட் பண்ணும்போது கூட எல்லா எலிமெண்ட்டும் 0வா தான் இருக்கு. ஏன்னா 0 டிவைடட் பை எனிதிங் வந்து 0 தான். ஸோ இது கிடைச்சாச்சு. ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து சிமெட்ரிக்கும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், ஸ்கியூ சிமெட்ரிக்கும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் வந்தா சிமெட்ரிக், நெகட்டிவா வந்ததுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா? ஜீரோக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற சைன் கிடையாது அப்படின்றதுனால ஒரு மேட்ரிக்ஸை சொல்லுங்க, அது சிமெட்ரிக்காவும் இருக்கணும், ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் இருக்கணும், அது வந்து நல் மேட்ரிக்ஸை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லிக்கலாம்னா Q dash வந்து -Qக்கு கூட டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ல நம்ம ஒன்னு சிமெட்ரிக்காவும் ஒன்னு ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக Q is Q symmetric அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ எடுத்துட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா நம்மளோட மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்கணும். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச Pயும் நம்ம கண்டுபிடிச்ச Qவையும் ஆட் பண்ணா ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்ததுன்னா நம்ம சம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச PQ ரெண்டு பேரையும் ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஆட் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் தான் திரும்பி வருது பாருங்க கொஸ்டின்ல இருந்து. ஸோ நம்ம கொஸ்டினை வந்து சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸோட அடிஷனா ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளவுதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஸஸ் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 3 -1 எடுத்து முதல் காலமாகவும், ரெண்டாவது ரோல இருக்க -2 -2 +1 மூணாவது ரோல இருக்கிறவங்கள மூணாவது காலமாகவும் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது ஏ, இது உங்களோட ஏ டேஷ். இப்போ நம்ம Pன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அது வந்து half of A plus A dash. அதாவது எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணாலே நமக்கு சிமெட்ரிக் தான் கிடைக்கும். ஏன் அதை ஹாஃப்னு எடுக்கிறோம்னா அதே மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸை ரெண்டு மேட்ரிக்ஸா பிரிச்சு எழுத சொல்றாங்க. அதனால ஹாஃப் ஹாஃபா எடுத்து ஆட் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் வரும். அதுக்காக தான். ஸோ இப்போ A dash ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ half of இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 3 plus 3 6. இங்க 3 இருக்கு, இங்க -2 இருக்கு. ஸோ 1 -1 -4. ஸோ -5 கிடைக்குது. இங்க -2 இங்க +3 +1 -2 -2 ஆட் பண்ணா -4 +1 -5 -4 -4 -1 -5 -5 +1 ஸோ -4 2 +2 ஸோ 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 2 வந்து உள்ள டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 6 வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். 1 வந்து டிவைட் ஆகாதுல, அப்படியே இருக்கும். -5யும் டிவைட் ஆகாது, அதனால 5/2ன்னு வச்சுக்கலாம். 1 டிவைட் பண்ண முடியாது, 1/2. -4 வந்து டிவைட் ஆயிடும், -2ன்னு கிடைச்சிரும். -5/2 -2 +2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட Pன்ற மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணல, அதனால P dash கண்டுபிடிங்க. ஸோ P dashனும் போது இவங்களோட இந்த முதல் ரோவை எடுத்து முதல் காலமா எழுதிக்கலாம். அப்போ 3 1/2 5/2 -5/2. ஸோ செகண்ட் காலமா எழுத வேண்டியது half -2 -2 அடுத்து -5/2 -2 +2 அப்படின்னு கிடைக்குது. நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. அப்ப P நான் டிரான்ஸ்போஸ் பண்ண திருப்பியும் PA கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால therefore P is a symmetric matrix. இது டெஃபினட்டா சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ எழுதிட்டோம் நம்ம சிமெட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம Q ஃபைண்ட் பண்றோம். Q is equal to half of A minus A dash பண்றோம். ஸோ half of இந்த ஏயும் இந்த A டேஷையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 3, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 3 மைனஸ் பண்ணால் 0. 3 மைனஸ் ஆஃப் -2 அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா மைனஸ் பண்ணுறோம்னா மைனஸோட சேர்த்து தான் யோசிக்கணும். இது ரெண்டு மைனஸும் சேர்ந்தா +2 ஆகிடும். ஸோ 3 +2 இங்கே 5. அடுத்து -1 மைனஸ் ஆஃப் -4 அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் ஆஃப் -4 வந்து +4. -1 +4 நமக்கு இங்கே 3ன்னு கிடைச்சிருக்கும்.
-2 -3 -5 இங்க -2 இது +2 ஆயிடும். ஸோ 0 இது 1 இது +5 ஆயிடும். அதனால இங்க 6 இங்க -4 இது +1 ஆயிடும். ஏன்னா மைனஸ் ஆஃப்னு எடுக்கும்போது இப்போ -3 -5 -1 -6 2 -2 அப்போ இங்க 0ன்னு கிடைச்சிச்சு. இப்போ இந்த 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 0 எனிதிங் 0 தான். 5 டிவைட் ஆகாது. இந்த 3யும் டிவைட் ஆகாது. -5/2 0 இங்க 3 ஆயிடும். -3/2 -3 0 எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். இதான் நம்மளோட Q. இப்போ Q' கண்டுபிடிக்கலாம். Q' வந்து இவங்களோட டிரான்ஸ்போஸ். இங்க முதல் ரோவா இருக்கிறத இங்க முதல் காலமா எழுதிக்கலாம். அப்ப 0 5/2 3/2 இது -5/2 0 3 லாஸ்ட் ஒன் -3/2 -3 0 இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு பாருங்க, இல்ல அப்படியே சிம்பிள் மாதிரி இருக்கான்னு பாருங்க. இது எலிமெண்ட் எல்லாம் அதே தான் இருக்கு, ஆனா பிளஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாம் மைனஸும், மைனஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாம் பிளஸும் இருக்கு. அதனால இந்த Q' மைனஸ் Q மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப therefore Q is a skew symmetric. இப்போ Q symmetric ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ Pயும் Qவும் எடுத்து ஆட் பண்ணா நம்மளோட கொஸ்டினே திரும்பி வருதான்னு பார்க்கணும். ஸோ P கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸையும் Qக்கு நம்ம Q' எடுக்கக்கூடாது, Q தான் எடுக்கணும். Q எடுத்துட்டு ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3யும் 0வும் 3 தான் வரும் ஆட் பண்ணா. 1/2வும் 5/2வையும் ஆட் பண்ணணும். இப்போ 1/2வும் 5/2வையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமா இருக்குல்ல. 1/2 + 5/2 அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப நம்ம இதை 6/2ன்னு எழுதிடலாம். கேன்சல் பண்ணா 3 தான் கிடைக்கும். -5/2 3/2 எல்லாமே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். -5யும் +3 -2/2 -2/2 -1 இங்க 1/2 இங்க -5/2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா -4/2 வரும். ஸோ கேன்சல் பண்ணா -2. 0 கூட யார் ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். -3யும் சரி -2வும் +3யும் +1. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் -8/2ன்னு வருவாங்க. கேன்சல் பண்ணா -4 -2வும் -3யும் -5 2 கூட 0 ஆட் பண்ணும்போது நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின் பாருங்க. கிவன் கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. அப்போ கிவன் கொஸ்டின் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காவும் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏன்னு நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸை வந்து ரெண்டா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் 4ல. இதை நீங்க உங்க ஓன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மேட்ரிக்ஸ் வருதா, இதே மாதிரி ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11ல 1 மார்க் கொஸ்டின். A and B are symmetric matrices கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சிமெட்ரிக்னா என்ன தெரியுமா? ஏயை டிரான்ஸ்போஸ் பண்ணா ஏவே கிடைக்கும், பியை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது பின்ற மேட்ரிக்ஸே திரும்பி வரும்னு அர்த்தம். அதான் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். தென் ஏபி மைனஸ் பிஏ வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா ஜீரோ மேட்ரிக்ஸா இல்லை ஐடென்டி மேட்ரிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக அவங்க ரெண்டு பேரும் மைனஸில் இருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏ டேஷ் மைனஸ் பி டேஷ்னு தானே எழுதுவோம். அதனால மைனஸ் பிளஸ்ல இருந்துச்சுன்னா இந்த டேஷ் அப்படியே உள்ள வரும். அப்போ ஏபி டேஷ் மைனஸ் பிஏ டேஷ் அப்படின்னு முதல்ல எழுதிக்கலாம். எழுதிட்டோம் நம்ம. இப்போ மல்டிபிள் இருக்கு இல்லையா, ஏ இன்ட்டு பி த ஹோல் டேஷ் மல்டிபிளிகேஷன்ல டேஷ் உள்ள வரும்போது இங்க பிளேஸ் மாறிடுவாங்க. நம்மளுக்கு அதான் ரூல். ஸோ பி டேஷ் ஏ டேஷ்னு மாறிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பி டேஷ் வரும். ஏன்னா மல்டிபிளிகேஷன்ல டேஷ் உள்ள வரும்போது பிளேஸ் மாறிடுவாங்க. இதுல பி டேஷ்ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ டேஷ்ன்றது ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிஏ மைனஸ் ஏ டேஷ்ன்றது ஏனும் பி டேஷ்ன்றதை பின்னு எழுதிக்கலாம். ஸோ பிஏ மைனஸ் ஏபின்னு வருது. ஆனால் கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தது ஏபி மைனஸ் பி, இது மாறி வருது பாருங்க. இதுல இருந்து நம்ம ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க பிளேஸ் மாறிடுவாங்க. அப்போ ஏபி மைனஸ் பிஏ அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டேஷ் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ தான் கிடைக்குது. அப்போ அதோட நெகட்டிவ் தானே கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம், இது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியும். ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏவை ஏ டேஷும் ஆட் பண்ண ஐ வரும் அப்படின்னா அந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் வந்து என்ன வரும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஏவை ஏ டேஷும் ஆட் பண்ண ஐ வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஏக்கு அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதை அவங்க கொடுத்துருந்த ஏ மேட்ரிக்ஸ். ஸோ சைன் ஆல்ஃபா, இங்கே காஸ் ஆல்ஃபா. இது கூட எதை ஆட் பண்ண சொல்றாங்க, ஏ டேஷ் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களோட டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம் நம்ம. இங்க முதல் ரோவா இருக்கிறது இங்க முதல் காலமா வரும். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்க வந்து சைன் ஆல்ஃபா, இங்க காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைச்சிரும்.
ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐன்றது ஆக்சுவலா ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றது உங்களோட டயகனல் லீடிங் டயகனல் மட்டும் 1, ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாம் 0ன்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்படி எழுதிக்கலாம். ஸோ உங்களை ஆட் பண்ணுறோம். இது ஒரு காஸ் ஆல்ஃபா, இது ஒரு காஸ் ஆல்ஃபா. ஆட் பண்ணும்போது 2 டைம் காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவும் 0. சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இங்கேயும் காஸ் ஆல்ஃபா, இங்கேயும் காஸ் ஆல்ஃபா. ஆட் பண்ணும்போது 2 டைம் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே வந்து 1 0 0 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ஈக்குவல் அப்படின்றதுனால இங்க இருக்க முதல் எலிமெண்ட்டும் இங்க இருக்க முதல் எலிமெண்ட்டும் ஈக்குவல் தான். 2 காஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது எது வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம். ஆனால் திருப்பி இதே தான் திரும்பி வரும். மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ காஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக என்ன வரும் நமக்கு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு வரும். ஒன்று நீங்கள் இப்படி எழுதியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக எனக்கு தெரியும் மேம் காசோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 அப்படின்னு யோசிக்கணும். காசோட 60 டிகிரிக்கு தான் 1/2 வரும். காசோட 60ன்றது π/3 is equal to 1/3. அப்போ ஆல்ஃபாக்கு நேரம் என்ன கிடைச்சிருக்கு, π/3. இப்போ ஆல்ஃபா is equal to π/3 அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி இன்வர்ஸில் கொண்டு வந்துட்டு காசோட எந்த வேல்யூக்கு வந்து 1/2 வரும் அப்படின்னா 60க்கு வரும். 60 வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம்னா π/3ன்னு எழுதுவோம். அப்போ ஆல்ஃபான்றது π/3ன்றது தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.